அண்மைச் செய்தி. நீதிமன்ற உத்தரவுப்படி கைது செய்யப்பட்ட காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் சிறைக்கு செல்லாமல் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியின் காரில் கிளை சிறைக்கு காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிறை வாயிலில் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சிறை வாயிலில் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த பூசிவாக்கம் என்ற பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக சண்டையிட்டுள்ளனர். அதில் ஒரு பிரிவினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அதில் ஒரு பிரிவர் காவல்துறையை சார்ந்த நபர் என்பதன் காரணமாக காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தாமல் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த வழக்கு தொடர்பாக நேரடியாக விசாரிக்க வேண்டும் என நீதிபதிக்கு புகார் மனு அளிக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையாக நடத்தப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் காவலர் இந்த நீதிமன்றத்தில் கன்மனாக அவர் பணியாற்றி வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சட்டம் என்பது சமமாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சமமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஏன் காவல்துறைக்கு சாதகமாக செயல்பட்டது என்று கூறி இன்று வழக்கு கடந்த 15 நாட்கள் உங்களுக்கு கெடு விதித்தும் இன்று மாலை 4:30 மணிக்குள் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அல்லது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சங்கர் கணேஷ் டிஎஸ்பி அந்த வழக்கு தொடர்பாக விசாரணையில் ஆஜராகியிருந்த நிலையில் 4 மணி அளவில் சில காவலர்கள் அந்த நீதிமன்றத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். இதனை கண்ட நீதிபதி செம்மல் அவர்கள் கோபமடைந்து, நீங்கள் இந்த காரில் அழைத்து செல்ல வேண்டியிருந்தால் மாவட்ட நீதிபதி என்னுடைய காரில் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவருடைய காரில் அமர்த்தி இங்கு அருகில் இருக்கக்கூடிய 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கிளை சிறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சக காவலர்கள் அந்த காரை சுற்றி முற்றுகையும் போன்று ஈடுபட்டு அந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷை அங்கிருந்து அவருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட போது அங்கிருந்து மாயமா இருக்கிறார். அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார். அவரை தேடும் பணியில் போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த மாவட்ட நீதிபதியுடைய கார் அந்த சிறை வாசலிலே நின்று கொண்டிருக்கிறது. சிறை வாசலுக்கும் அந்த காருக்கும் இடைவேளை என்பது 100 மீட்டர். அந்த 100 மீட்டரை கடந்து உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு முன்பாகவே டிஎஸ்பி அவர்கள் சங்கர் கணேஷ் அவர் தப்பியோடியின் காரணமாக ஏற்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி செம்மலுக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் அங்கு சூழ்ந்திருக்கும் காரணமாக பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.